ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி கட்சி செயற்குழுவை கூட்ட திட்டமிட்டிருக்கிறார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதவர்களை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிரடி காட்டலாம் என வெளியாகியிருக்கும் தகவல்கள் குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் அதிமுகவில் அங்கம் வகித்த எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த வண்ணம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மீது பல நிர்வாகிகள் தங்களுடைய அதிருப்தியை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தாங்க. குறிப்பாக எஸ்பி வேலுமணி, கேசி வீரமணி, நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம் உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அவர்களது கட்சி பதவி என்பது பறிக்கப்பட்டு அவர்களுக்கு மாற்றாக பல்வேறு ஊர்களில் மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுகவுடைய தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்கக்கூடிய வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில வாரங்களாக மாவட்ட வாரியாக தனித்தனியாக நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இதற்காக 85 அமைப்பு ரீதியிலான மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு கட்சி தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை விவாதித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பல இடங்களில் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய இதர நிர்வாகிகள் தங்களுடைய உரிய பங்களிப்பை வழங்கவில்லை என மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை இபிஎஸ்ஸிடம் வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. எனவே கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் புதிய மாவட்ட செயலாளர்களுக்கு யாரெல்லாம் தொடர்ச்சியாக நட்புணர்வு பாராட்டாமல் தொடர்ந்து பணிகளை புறக்கணித்து வருகிறார்களோ அவர்கள் மீது கட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என இபிஎஸ் உறுதியளித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய வகையில் கட்சி ரீதியில் புதிதாக வர இருப்பவர்களுக்கு அதற்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் இபிஎஸ் உறுதியளித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் அடுத்த கட்டமாக செயற்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு இபிஎஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ளார செயற்குழு கூட்டம், அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மீது முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இவர்கள் யாருமே நடைபெற்ற அந்த மாவட்ட ரீதியிலான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காத ஒரு நிலை என்பது இருந்தது. குறிப்பாக எஸ்பி வேலுமணி, கேசி வீரமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இபிஎஸ் அழைப்பு விடுத்திருந்த அந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லையோ, யாரெல்லாம் நிர்வாகிகள் இபிஎஸ் அழைப்பு விடுத்த கூட்டத்தில் பங்கேற்க மறுத்திருந்தாங்களோ அவர்களுடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகாக செயற்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு இபிஎஸ் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இபிஎஸ் அவர்களுடைய இந்த அணுகுமுறையை அவர்களுடைய எதிர்ப்பாளர்களாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், கேசி வீரமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டோர் எத்தகைய அரசியல் ரீதியிலான பயணத்தை மேற்கொள்ளப்பட இருக்காங்க அப்படின்றதும் ஒரு பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. நன்றி தாய்மானவன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி